श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देवसदात्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं तुत्प्रेषश्रवणयोरमृतायमानां तुल्यान् त्वदीयमणिनूपुरसञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेही रामानुजया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदीयाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः ततीतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतेः तनया भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानां माध्यस्थन कृपतेर्गुणं श्रीमत्तदङ्गुरुकुलं प्रणमामि मूर्ध्ना भुजं सरच्च मगदाक्वयमुट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुप्रकारतीन्द्रमिष्टान् श्रीमत्पुराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि करिध्वंसं कम्यं लोकदिवाकरं यस्य गोपीप्रकाशाभिविद्यन्नैदन्तमः प्रायप्रवदने पुंसां पौनःपुण्यं निवारयन् अस्तश्रीरङ्गभर्तुर्मामव्याधभयमुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो அருள்செய்யில் ஆனமுதம் திருமங்காழ்வார் அருளிய பெரிய திருமொழி 7ஆம் பத்தில் இன்றைக்கு 4ஆம் திருமொழி நமக்கு அனுபவம். 3ஆம் திருமொழி முடிஞ்சது. ஏன்னா திருநறையூர் விஷயமாக விசேஷமாக அவன் திருமங்காழ்வார் மொத்தம் 100 பாசுரங்கள் 10 பதிகம் பாடி முடித்தார். அடுத்தாப்புல இந்த திருமொழியில 4ஆம் திருமொழியில திருச்சேரை என்பதான திவ்யதேசத்தை அனுபவிக்க போறார். அதற்கு சுருக்கமாக ஒரு அவதாரிக்கு அடியன் ஆச்சாரியன் சாதிக்கிற வழக்கம். திருநெருவிலே போய் நம்பி அழகை அனுபவித்தார். அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் திருச்சேரையில் வந்தார். அங்கு மாமதலை பிரானுடைய இளமைத்தனத்தை நினைத்தார். அந்த வழியிலே அப்படியே கிருஷ்ணாவதாரத்தை நினைத்து அப்படியே எல்லா அவதாரங்களையும் சிந்தித்து இவை எல்லாவற்றுக்கும் காரணமாயிருந்த வித்து மேல் இருக்கக்கூடிய திருப்பார்க்கடலில் அவன் கண் வளர்ந்தவதையும் அனுபவித்தார். இப்படி அவன் படிகளிலே தோற்றிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நமக்கு உத்தேசிலிருந்து பாகவத சேஷத்தையும் பேசி அனுபவிக்கிறார். இதனால அனன்யாரிக சேஷத்துவம் சொல்லுகின்றது. பகவானுக்கே சேஷபூதன் என்பது பாகவத சேஷத்துவம் வரையில் உள்ளது. இந்த பதிகம் திருமங்காழ்வாருடைய நெடுமார்க்கடிமை அப்படின்னு சொல்ற வழக்கம். அதாவது நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் 3ஆம் பத்தில் பயிலும் சுடரொளி என்கிற திருவாய்மொழியிலே பாகவதன் நமக்கு சுவாமிகள் என்று சேஷித்வானுசந்தானம் பண்ணினார். பின்பு 8ஆம் பத்தில் நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய்மொழியிலே போக்கியத்வானுசந்தானம் பண்ணினார். அது மாதிரி இந்த ஆழ்வார் 2ஆம் பத்தில் நன்னாத வாழ உணர் என்கிற திருமொழியிலே பாகவத சேஷத்தை சொல்லி இதில் பாகவதுடைய போக்கியத்தையே அருளி செய்கிறார். அதனால இந்த திருமொழியை திருமங்காழ்வாருடைய நெடுமார்க்கடிமை என்று பெரியோர்கள் பணிப்பர் அப்படின்னு இதுக்கு அவதாரிக்கை ஆச்சாரியன் சொல்ற வழக்கம். இதில் இந்த 7ஆம் பத்து 4ஆம் திருமொழி இந்த பாசுரம் அனுபவிக்கலாம். கண்சோர வெங்குருதி வந்து இழிய வெந்தழல் போல் கூந்தலாளை
மண் சேர முலை உண்ட மாமதலாய் வனவர்த்தம் கோவே என்று கண்சோரவென் குருதி வந்து இழிய வெண்தழல் போல் கூந்தலாளை மண் சேர முலை உண்ட மாமதலாய் வானவர்த்தம் கோவே என்று விண்சேரும் இளம் திங்கள் அகடு உறிஞ்சு மணிமாட மல்கு செல்வத்தன் சேரை எம்பெருமான் விண்சேரும் இளம் திங்கள் அகடு உறிஞ்சு மணிமாட மல்கு செல்வத்தன் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலை மேலாரே பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலை மேலாரே தன் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலை மேலாரே. பூதனையானவள் யசோதை பிராட்டி மாதிரி வடிவை மாற்றிக்கொண்டு கண்ணனுக்கு சந்நிதி கொடுக்க வந்தாள். அவளை முடித்தான் அப்படிங்கிற சொல்றத வெம் கண் சோர அப்படின்னு ஒரு பதம் போட்டார். குரூரமாக பார்த்து கொண்டு வந்த கண்ணானது சுழலையிட்டு தளரும்படியாகவும் வெங்குருதி வந்திழியன்னா முலைப்பால் வழியே உஷ்டமான இரத்த வெள்ளம் பெருகி தரையில் விழும்படியாகவும் நெருப்பு போலே சிவந்த மயிர்முடியுடைய பூதனை பிணமாய் பூமியிலே விழும்படி பண்ணின இளம் பருவத்தையுடையவனே அப்படின்னா கண்சோர வெங்குருதி வந்திழிய வெண்தழல் போல் கூந்தலாளை மண் சேர முலையுண்ட மாமதலாய். அப்படி அவன் கீழே விழும்படி சன்னியபானம் பண்ணின இளம் பருவத்தை உடையவனே, பூதனை யசோதை வழி கொண்டு வந்தாலும் பிராணன் போனவனும் அவள் எடுத்து வந்த ரூபமும் அழகும் போகும். அதனால வெண்தழல் போல் கூந்தலாள் என்றாள். அவள் பிணமாய் விழுந்த பின்பும் அதுக்கு பின்னையும் அதோ சன்னியபானம் பண்ணி இப்படியான மௌக்தியம் குழந்தை பருவத்தின் குணம் இருந்துதான். மாமதலாய் அப்படிங்கிறார். இப்படி இந்த பேச்சு விளைகின்றவன் யாருன்னா வானவர்தம் கோ அப்படின்னார். வானவர்தம் கோவே, வானவர்தம் கோங்கிறார். நெத்திசூரியர்களுக்கு சுவாமியே அப்படின்னு சோத்திரம் பண்ணி ஆகாசத்திலே சஞ்சரிக்கின்ற சுகப்பிரதானனான சந்திரனுடைய கீழ் வயிற்றை குத்தி பிழைக்கின்ற ரத்தனமயமான கிரகங்களாலே நிறைந்த சம்பத்தை உடைந்த குளிர்ந்த திருச்சேரிங்கிறார். விண்சேரும் இளந்திங்கள் அகடூரிஞ்சி மணிமாட மல்கு. அப்படி திருச்சேரிகள் எழுந்துள்ளிருக்கின்ற பெருமானுடைய திருவடிகளை ஆசிரிக்கும் அவர்கள் என் தலைமையிலார் காண்மின், என் சில சில திருவடிகளை வைத்து உலாவுமர்கள் பாருங்கோங்கிறார். பெருமாள் திருமங்காழ்வார் பார்த்து சொல்றார், ஆழ்வாரே திருத்துழாள் போலும் கௌத்துவம் போலும் உங்களுடைய ஸ்பர்சம் நமக்கு போக்கியமாக இருக்கிறது. உம்முடைய தலையை கொண்டு வாரம் நான் என்னுடைய காலை வைக்கிறேன். ஆச்சரியமா ஆச்சாரிய திருக்குழந்தை ஆண்டவன் சாதிக்கிற வழக்கம். அதாவது இவர் பாசுரம் சொல்ற வேகத்தை பார்த்ததும் செல்வ தென்சேர எம்பெருமான் தாழ்னு சொல்ல உடனேயே ஏதோ அவருடைய திருவடியை தன் தலைமையில் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு நினைச்சிட்டு தயாரா இருந்தாராம் பெருமாள். அதான் சொன்னாராம் ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வாரே திருத்துழாள் போலும் கௌத்துவம் போலும் உங்களுடைய ஸ்பர்சம் நமக்கு போக்கியமா இருக்கிறது. உம்முடைய தலையை கொண்டு வாரம் என்னுடைய காலை வைக்கிறேன்னா அதுக்கு ஆழ்வார் அதுக்கு சொன்னாராம், இது உமக்கு ஒழியாது, வகுத்த சேஷிகளானவர்களுடைய காலுக்கு இடம் போகும். இத்தனை அதாவது அழகிய மணவாளன் என்கின்ற அரையரக கரையோடு போக உள்ளே மாமதுரை பிரானை திருவடி தொழுது போகலாமே என்ன. அதுக்கு அவர் சொன்னாராம், யார் என்ன திருமங்கை ஆழ்வாருடைய பசைந்த வளையத்திலே கால் வைக்க வல்லார் என்று சொன்னார். யார்தான் திருமங்கை ஆழ்வாருடைய பசைந்த வளையத்திலே கால் வைக்க வல்லார்கள் அப்படின்னு கேட்டார். அதனால அந்த பாகவதாவுடைய திருவடி தனக்கு வேணும். பெருமாளை பார்த்து சொல்லிட்டார், உன் திருவடி எனக்கு தேவையில்லை, நான் உன் திருவடியை தொழுகின்றதான பாகவதர்கள் திருவடி என் தலைமையில். ஏன்னா சபரியினுடைய ஆசிரமத்துக்கு போனான் சக்கரவர்த்தி திருமகன். அங்கேயும் அடிய ஆச்சாரியன் இந்த வேடிக்கை சொல்ற வழக்கம்.
பாதமூலம் கமிஷ்யாமின்னு வால்மீகி ஸ்லோகம் போடுறார். உடனே சக்கரவர்த்தியும் தாளெல்லாம் நல்லா தொடச்சுட்டாரான், காலில் சபரி விழப்புறான்னு. அப்போ என்ன பண்ணாரா, ஆச்சாரியாலை ஸ்மரிச்சுட்டு அப்படியே விண்ணுலகை அடைந்தாள். எப்படின்னா நச்ச என்று இருக்கின்றதான புனராவர்த்தரகிதமான பதத்தை அடைந்தாள். அதனால்தான் சபரி மோட்ச சாட்சி பூதானுற்ற தேசிகன். இங்கே வேடிக்கை அது மாதிரி சாதிக்கிறவர்களுக்கு அது மாதிரி இங்கேயும் பெருமாள் திருச்சேரை எம்பெருமான். ஏன்னா திருச்சேரை ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம். சாரநாத பெருமாள் பஞ்சசார கஷேத்திரம்னு பேரு, சாரநாய்க்கு தாயார். அப்படி விசேஷமான திவ்ய தேசம் அது. அந்த பெருமாள் தன் திருவடி அவன் தலையில வாங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கான்னு நினைச்சவர்கிட்ட திருவடியில் எங்களுடைய பாகவத திருவடின்னு சொன்னார் ரசமாக. அடுத்த பாசுரத்தில், ரெண்டாவது பாசுரத்தில் என்ன அனுபவிக்கிறார்னா, புருவவரி நெடுங்கண்ணலர் மகளை வரையகலத்து அமர்ந்து புருவவரி நெடுங்கண்ணலர் மகளை வரையகலத்து அமர்ந்து மல்லல் கொம்பு உருவ விளங்கனி மேல் இளங்கன்று கொண்டு எரிந்த கூத்தர் போலாக மல்லல் கொம்பு உருவ விளங்கனி மேல் இளங்கன்று கொண்டு எரிந்த கூத்தர் போலாக வம்பலரும் தொஞ்சோலை மண் சேரை வான் உந்து கோயில் மேயே எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே. வம்பலரும் தன் சோலை வன் சேரை வானுந்து கோயில் மேய எம்பெருமான் நாள் எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே. எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே. எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் வன் சேரி வானுந்து கோயில் மேய எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே. அம்புருவ வரி நெடுங்கண் அலர் மகளை வரையகலத்தமர்ந்து அழகிய புருவத்தை உடையவளும் சிவந்த வரிகளையும் கருப்பு உரைகளையும் உடைய நீண்ட கண்கள் உடையவளும் தாமரை தனது வாசத்தலமாக உடையவளுமான பெரிய பிராட்டியாரை மலை போல இருக்கின்ற திருமார்பிலே வைத்து தழைத்திருக்கின்ற கிளைகளுடைய அசுரன் ஆவேசித்திருக்கிற விளாமரத்தின் பழத்தின் மேலே இளம்பருவமான கன்றாக வந்த அசுரனை தடியாக கொண்டு வீசி போட்ட நடை அழகை உடையவனாய் கொம்புருவ விளங்கனி மேல் இளங்கன்று கொண்டு எரிந்த கூத்தர் போல. அப்புறம் வம்பு அலரும் தன் சோலை மண் சேரை பரிவளம் வீசுகின்ற சீதளமான நித்திய வசந்தமான சிரமத்தை போக்கக்கூடிய சோலைகளுடையதாக இருக்கின்ற அழகிய திருச்சேரையில் அப்புறம் எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே. இப்படிப்பட்ட கோயில்னா வம்பலரும் தன் சோலை வன் சேரை வானுந்து கோயில் மேய ஸ்பர்தையால் ஆகாசத்தை தள்ளுகிறார் போல் இருக்கிற உயரமான கோயிலே நித்தியவாசம் பண்ணுகிறவனாய் இருக்கின்ற அந்த திருச்சேரை தன் சேரை எம்பெருமான் இருக்கானே, அவருடைய திருவடிகளை தொழுவார் எப்பொழுதும் என மனத்தில் இருக்கின்றார்கள். நிதித்தியாசித்தவியா என்று சொன்ன தியான விஷயத்திற்கு இடமில்லைங்கிறார். ஏன்னா எப்பொழுதும் என் மனசுல இருக்கா அந்த பாகவதோத்தமர்கள், அந்த திருச்சேரி எம்பெருமான் அவரை திருவடிகளை தொழுகின்ற அந்த பாகவதோத்தர்கள் எப்பொழுதும் என் மனத்தில் அகலாமல் இருக்கிறார்கள். அப்புறம் மூன்றாவது பாசுரத்தில் என்ன சொல்றார் பார்க்கலாம். மீது ஓடி வாழ இரு மின்னிலகம்
முன்விலகும் உருவினாளை காதோடு கொடிமூக்கு அன்று உடனறுத்த கைத்தலத்தா என்று நின்று மீது ஓடி வாழையில் மின்னிலக முன் விலகும் உறவினாளை காதோடு கொடிமூக்கு அன்று உடன் அறுத்த கைத்தலத்தா என்று நின்று தாதோடு வண்டலம்பும் தன் சேரை எம்பெருமான் தாளை ஏத்தி தாதோடு வண்டலம்பும் தன் சேரை எம்பெருமான் தாளை ஏத்தி போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொலிகின்றாரே தன் சேரை எம்பெருமான் தாளையேற்றி போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொலிகின்றாரே. கோரைப்பற்கள் மேல் நோக்கி வளர்ந்திருக்கின்றன. மீதோடி வாழையிறு மின்னிலகம் முன்விலகம் உருவினாலை ஒளிவீசுகின்றன. அந்த பற்கள் மின்னல் போல் பிரகாசிக்கின்றன. எதில் நிற்க முடியாமல் அங்குமிங்கும் ஒதுங்கி போகும்படி பயங்கரமான ரூபத்தை, இத்தனை வர்ணனை யாருக்கு? இத்தனை பயங்கரமான ரூபத்துடையவள் யாருன்னா சூர்பனகை. அவளுடைய காதோடு கொடி போன்ற மூக்கையும் அந்த க்ஷணத்திலேயே அறுத்து போட்ட திருக்கைகளை உடையவனே. காது மூக்கு ரெண்டி சேர்த்து. அதாவது இப்படி பயங்கரமாக கோரைப்பற்கள் மேல் நோக்கி வளர்ந்து அப்படி ஒளி வீசி இந்த பற்கள் மின்னல் போல் பிரகாசிக்க எதில் நிற்க முடியாமல் அங்குமிங்கும் ஒதுங்கி போகும்படி பயங்கரமான ரூபத்தை உடையதான சூர்பனக. அவளுடைய காதோடு கொடி போன்ற மூக்கியும் அந்த க்ஷணத்திலே அறுத்து போட்டானே. அப்படிப்பட்ட திருக்கைகளை உடையவனே என்று ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாகவதர்கள். இளைய பெருமாள்னா சூர்பனகை காது மூக்கெல்லாம் அறுத்தா ஸ்ரீமத் ராமாயணம் பேசுறது. இந்த ஆழ்வாரான பெருமாளையே செயலை செய்தா சொல்றது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டா, வால்மீகி இளைய பெருமாளை பற்றி சூர்பனக்கு போய் ராவணன்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதாக ஒரு ஸ்லோகம் சொல்றார். அந்த லக்ஷ்மணனை பற்றி சொல்லிச்சு, ராமஸ்ய தட்சிணோ பாகு, ராமனுடைய வலது கரம் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பேர் லக்ஷ்மணன். அதாவது நாராயணா, ராமருடைய வலதுகை லக்ஷ்மணன்கிறதுனால இப்படி பேசுறாரு. ஏன்னா கைதான் அந்த காரியத்தை பண்ணும், மூக்க இருக்கிறது காதா இருக்கிறது. அப்படி ஈடுபட்டிருந்து பூந்தாதுகளோடு கூடுகின்ற வண்டுகள் மதுபானம் பண்ணி அப்படி சந்திக்கின்றதே. அப்படிப்பட்ட திருச்சேரையிலே எழுந்திருக்கின்ற எம்பெருமான் அவன் திருவள்ளுவரை சோத்திரம் செய்து என்ன பண்றான்? தாதோது வண்டலம்பும் தஞ்சேரை எம்பெருமான் தாளை ஏத்தி. அந்த தாதுகளோடு குடிக்கின்ற வண்டுகள் தேனை உண்டு அப்படி ரீங்காரம் பண்றது. அப்படிப்பட்ட அந்த இயற்கை சூழ்நிலையுடைய திருச்சேரையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவள்ளுவரை அப்படி ஸ்தோத்திரம் செய்து போதோடு புனல் தூவும் புண்ணியரே, புஷ்பங்களோடு ஜலத்தையும் கொண்டு ஆசிரிக்கின்றதான புண்ணியர்களென பாக்கியவான்கள் விண்ணவரின் பொலிகின்றாரே. அவ எப்படி இருக்கான்னா நித்திய சூரியர்களை காட்டிலும் மேற்பட்டவராய் விளங்குகின்றார்கள். நான் சுட்டு நன் மாலைகள் தூயன ஏந்தி அப்படின்னு அங்க நித்திய சூரியர்கள் அங்கிருந்து ஆசிரியக்கிறவளை பற்றி நம்மாழ்வார் சொல்றார். இங்கே இருந்து ஆசிரியக்கிறவர்களோடு அவர்கள் சமானமாக மாட்டார்கள் என்பதாக இந்த பாசுரத்தில் அவர் சொல்றது. போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரின் பொலிகின்றாரே. அங்க இருக்கக்கூடியதான நித்திய சூரியர்களை விட விசேஷமாக ஒன்றும் மேன்மை பெற்று விளங்குகின்றார்கள் என்று இந்த பாசுரத்தில், அதாவது பாகவதாளுடைய பெருமை பேசுறது தான் இந்த பதிகம் பூராவே. திருச்சேரை எம்பெருமான் தாழ்படுகின்றதான
பரம பாகவதோத்தமர் இருக்காளே அவர்கள் தான் உத்தேசம். அதுக்காக இந்த பதிகத்தில் அங்கே சொல்கிற பொழுது அவர்கள் இந்த நித்தியசூரிகளை விட மிகவும் பொருந்தி விளங்குகின்றார்கள் என்பதாக சொல்றார். அருளிச்செய்யில் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவிச்சிருக்கோம். 7ஆம் பத்து 4ஆம் திருமொழி 3 பாசுரங்கள் பார்த்தோம். இன்றைக்கு 4வது பாசுரத்திலிருந்து அனுபவம் 7-4-4. தேராளும் வாழறக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்றி வீழ போராளும் சிலை அதனால் பொருட்களைகள் போக்குவித்தாய் என்று தேராளும் வாழறக்கன் தென் இலங்கை பஞ்சமத்து பொன்றி வீழ போராளும் சிலை அதனால் பொருட்கணைகள் போக்குவித்தாய் என்று நாளும் தாராளும் வரை மார்பன் தன் சேரை எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனே. நாளும் தாராளும் வரை மார்பன் தன் சேரை எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேர் ஓதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனே. தேராளும் வாழறக்கன் தேர்களை நடத்த வல்லவனாய் வாழ் ஆயுதத்தை உடையவனான ராவணன் என்கின்ற அரக்கனுடைய சிலாக்கியமான தென்னிலங்கை ஆனை குதிரை காலாளுக்கு எல்லையில்லாதபடியால் தேருக்குத்தான் பட்டோலை கொள்வான். அதனால தேராளுங்கிறார். தேரும் அதிகப்படி சத்துருக்களை அழிப்பதற்கு கையில் உள்ள வாளே போதும் என்பதை காட்டுகிறது. வாழறக்கன் அவருடைய அழகான லங்கா நகரம் தேவதைகளும் பிரவேசிக்க முடியாத நகரம். அது குரூரமான யுத்தத்திலே சிதறமாக எழுந்து போகும்படி யுத்தத்தை நடத்துகின்ற வில்லால் பொருட்கணைகள் போக்குவித்தாய். தொடுத்து விடுகிற போது அம்பாய் எதிரிகளின் மேலே நெருப்பை எரித்துக் கொண்டு போய் தைக்கிற அம்புகளை பிரயோகித்தவனே சக்கரவர்த்தி திருமகன். கையிலே அஸ்திரத்தை எடுத்தான், வில்லை எடுத்தான், தொடுத்தான், கண்ணுக்கு தெரியாது. அடுத்த க்ஷணம் எல்லாம் எதிரே இருக்கிறவன் மாண்டு போறான். அப்படி சொல்லி தாழும் அறிவு போல் தார் கிடப்ப சொல்றாரு. எப்படி இருக்கான்னா அந்த மாதிரியான உலகங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக தனிமாலையிட்டுக் கொண்டிருக்கிற மலை போன்று திருமார்புடையவனாய் திருச்சேரையில் நித்தியவாசம் செய்யும் சர்வேஸ்வரனாய் மேலுலகங்களை பரிபாலம் பண்ணுகிறவனுமான பெருமையுடையவனுமான திருநாமங்களை அந்த திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணுகிற மகாத்மாக்கள் அவருக்காலே அவளை ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டேன். இங்க சொல்ற பதம் பார்க்கணும். பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிறேனே. அந்த எம்பெருமானுடைய நாமாவை சங்கீர்த்தனம் பண்ணுகின்ற மகாத்மாக்கள் இந்த பேரோதும் பெரியோரை, இந்த பெரியோர்கள் இருக்காளே அவளை ஒரு காலம் பிரிய மாட்டேன், ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன். வாயாலே திருநாமம் சொல்லாவிட்டில் தெரியாத சுபாவத்தை உடைய மகாத்மா சுதுர்லபகா என்று அந்த எம்பெருமானும் கொண்டாடி பிடிக்கிற மகானுபாவர்களை பிரிய மாட்டேன் அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்திக்கும் மற்றவர்க்கும் மாசூடம்பின் வல்லமணர் தமக்கு அல்லேன் முந்திச் சென்று அறிவுருவாய் இரணியனை முரண்ணழித்த முதல்வர்க்கு அல்லால் வந்திக்கும் மற்றவர்க்கும் மாசு உடம்பின் வல்லமணர் தமக்கும் அல்லேன் முந்திச் சென்று அறிவுருவாய் இரணியனை முரண்ணழித்த முதல்வர்க்கு அல்லால் சந்தப்பூ மலர்ச்சோலை தன் சேரை எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பார்க்கு என் உள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே. சந்தப்பூ மலர்ச்சோலை தன் சேரை எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பார்க்கு என் உள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே. என் உள்ளம் எப்பொழுதும் தித்திக்குமே.
என் உள்ளம் தேனூறி எப்பொழுதும் தித்திக்குமே. தன் சேரை எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பார்க்கு என் உள்ளம் தேனூறி எப்பொழுதும் தித்திக்குமே. அதாவது என்ன சொல்றார், அறிவுருவாய் இரணியன் முந்திச் சென்று அறிவுருவாய் முந்திச் சென்று நரங்கலந்த சிங்க உருவை கொண்டு முன்னே போய் இரணினுடைய பலத்தை அழியச் செய்யும் ஜெகத்காரண பூதனுக்கு தவிர வல்லுடம்பில் மாசு அமணர் தமக்கும், அதாவது பலிந்து வாதம் பண்ணுகிற உடம்பில் அழுக்கையுடைய ஜெயினர்களுக்கும் தங்கள் தேவதைகள் வந்தனம் பண்ணுகின்ற பௌத்தர்களுக்கும் கூட்ட நல்லேன். வந்திக்கும் மற்றவர்னா பௌத்தர்கள் சைக்கிய வந்தனம் பண்ணுகின்றவர்கள் என்று பிரசித்தம். அதனால் வந்திக்கும்ங்கிறார். உடம்பிலே அழுக்கை தேய்க்காமல் இருப்பதே தர்மம் என்றிருப்பவர்கள் ஜெயினர்கள். அவர்களோடு சகவாசம் செய்ய மாட்டேன். நீர் இதை எப்படி தெரிந்து கொண்டேன்னு கேட்டா, ஸ்ரீவைத்தவர் என்று சொன்னாலே என்னுடைய ஹிருதயத்திற்கு இனிதாயிருக்கின்றது. எப்படி இருக்கா தெரியுமா? அந்த எம்பெருமானை அப்படி இருக்கும்போது நான் அந்த எம்பெருமானுக்கு அனன்யாருக்கு சேஷபூதனாக வேண்டாமோ? பாக்கிய குதிர்ச்சிகளிடத்தில் ருச்சியுள்ளவர்களுக்கு பாகவதத்தில் ருச்சி உண்டாகுமோ? சந்தப்பூ மலர்ச்சோலை தன்சேரை எம்பெருமான் தாளை, சந்தனப்பூ மலருடையதான சோலை கூடிய சீதளமான திருச்சேரையில் அப்படி கோயில் கொண்டிருக்கானே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாளும் சிந்திப்பார்க்கு தினந்தோறும் சிந்திக்கின்றார்களே அவர்களுக்கு என்னுள்ளம் தேனூறி எப்பொழுதும் தித்திக்குமே என்று ஹிருதயமானது தேனூறி எப்பொழுதும் இனிதாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தான், பண்டு ஏனமாய் உலகை என்று இடந்த பண்பாளா என்று நின்று துண்டு யானேன் திருவடியே துணை எல்லால் துணையில்லேன் சொல்லுகின்றேன். பண்டு ஏனமாய் உலகை அன்று இடந்த பண்பாளா என்று நின்று தொண்டு ஆனேன் திருவடியே துணை எல்லால் துணையில்லேன் சொல்லுகின்றேன். மண்டு ஏந்தும் மலர்புறவில் வண்சேரை எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு வஞ்சேரை எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இது காணி என் நெஞ்சம் கண் இணையும் கழிக்குமாறு. வண்டேந்தும் மலர்புறவில் வஞ்சேரை எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இது காணி என் நெஞ்சம் கண்ணினையும் கழிக்கும் நெஞ்சும் கண்ணினையும் என் நெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாறே. பண்டு ஏனமாய் உலகை அன்று இடந்த பண்பாடா என்று நின்று முன்பு ஒரு சமயம் வராக ரூபமாய் வந்து அண்டமித்தியில் ஒட்டி கிடந்த பூமியை குத்தி எடுத்து வந்த நல்ல சுபாவம் உள்ளவனே பண்பாடா அப்புறம் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டு அந்த நீர் மேலேயே தோற்று தேவரீருக்கு அடிமையானேன். பண்டு ஏனமாய் உலகம் ஒன்றிடந்த பண்பாளா என்று நின்று தொண்டானேன் திருவடியே துணையல்லால் துணையிலேன் சொல்லுகின்றேன். தேவர் திருவடிகளே எனக்கு ரட்சகம், வேறு ரட்சக வஸ்துவையுடைய நல்லேன் சொல்லுகின்றேன். இது சபதம் பண்ணித்தரனா உறுதியா சொல்றேன், அறுதியிட்டு சொல்றேன். இப்படி சொல்றது எதை கொண்டுன்னு கேட்டா, வண்டேந்தும் மலர்புறவில் வண்சேரை எம்பெருமான் அடியா தம்மை கண்டேனுக்கு இது காணீன். வண்டுகளை தரிக்கிற புஷ்பங்களையுடைய 4 பக்கங்களையுடைய அழகான திருச்சேரையுடைய எம்பெருமானுடைய அடிவர்களான பாகவதர்களை கண்ட மாத்திரத்திலே வண்சேர எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இது காணீர்
என் நெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாறே. அந்த பாகவதோத்தமர்கள் கண்ட மாத்திரத்திலே என்னுடைய கண்களும் நெஞ்சும் சந்தோஷிக்கின்றன, நீங்களே பாருங்கள். இது காணீர்கிறார். ஆதலால் நான் நிச்சயமா சொல்வதற்கு ஒரு குறையும் இல்லை என்று அதற்கு தாற்பயம். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் அனுபவிக்கின்றார். 7வது பாசுரத்தில் பைபிரியும் வரியரவில் படுகடலுள் பைவிரியும் வரியரவில் படுகடலுள் துயில் அமர்ந்த பண்பா என்றும் பைவிரியும் வரியரவில் படுகடலுள் துயில் அமர்ந்த பண்பா என்றும் மை விரியும் வடிவரை போல் மாயவனே என்று என்றும் வண்டார் நீலம் செய்விரியும் தஞ்சேரை எம்பெருமான் திருவடியே சிந்தித்தேற்கு விரியும் வரியரவில் படுகடலூர் துயில் அமர்ந்த பண்பா என்றும் மை விரியும் மணிவரை போல் மாயவனே என்று என்றும் வண்டார் நீலம் செய்விரியும் தஞ்சேரை எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளானார்க்கு ஆளாகாம் என் அன்பு தானே செய்விரியும் தஞ்சேரை வண்டார் நீலம் செய்விரியும் தஞ்சேரை எம்பெருமானுக்கு எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளானார்க்கு ஆளாம் என் அன்புதானே என்னை அறிவும் கொண்டானுக்கு ஆளானார்க்கு ஆளாக என் அன்பு தானே பைவிரியும் வரி அரவில் படுகடலுள் துயிலமர்ந்த பண்பா என்றும் எப்போதும் பகவானை அனுபவிப்பதாலே மலர்ந்து பரந்த படங்களுடையவனாய், ஏன்னா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையில் சேஷத்துவ புத்தனாய் இருக்கின்றவன். அது சேஷன். நம்ம எல்லாருமே பகவானுக்கு சேஷன் தான், சேஷபுத்தர்கள். ஆனா அந்த சேஷன்கிறது இவன் விஷயத்தில் அன்வர்த்தமாகின்றது, ஆதிசேஷன். அதனால எப்போதும் பகவானை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால அவனுடைய படாமண்டங்கள் எப்போ அப்படியே சந்தோஷத்தால மலர்ந்து பறந்து இருக்கு. பகவானுக்கும் வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அழகான வரிகளுடையவனாய் எப்படி இருக்கான்னா, பஞ்சசைனம்னு ஆண்டாள், மெத்தன்ற பஞ்சசைனத்தின் மேலேறின். ஏன்னா அதுல இருக்கின்ற குளிர்ச்சி, பரிமளம், ஆர்தவம், அகலம் இவைகளெல்லாம் உடைய திருவனந்தாழ்வான் மேலே ரத்தனங்கள் கிடைக்கின்ற ஆழமான சமுத்திரத்தில் வீசி வில்லிட்டு எழுப்பினாலும் எழுப்ப முடியாதபடி கண் வளர்ந்தலும் சுபாவம் உள்ளவனே. என்ன அழகு இருக்கு. பைவிரியும் வரிகரவில் படுகடலுள் துயிலமர்ந்த பண்பா என்றும் பண்பா என்றும் மை விரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் இருள் பரவிக்கின்றதான மை மலையும் போலே திருமேனியுடைய ஆச்சரிய பூத்தனே. என்ன படம் போடுறார். மை விரியும் மணிவரை போல் மாயவனே, மாயோன் மாயவன் நான் ஆச்சரிய பூத்தனே என்றும் எப்படி என்றென்றும் என்று என்று இப்படி எல்லாம் சொல்லியும் இப்படி பலகாலம் சொல்லி வண்டான் நீலம் செய்விரியும் தன் சேரை எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு வண்டார் நீலம் செய்விரியும்
தன் சேர எம்பெருமான் திருவடியே சிந்தித்தேற்கு. எப்படி இருக்குன்னா, வண்டுகள் நிறைந்திருக்கின்ற கருணைதல் கழனிகளிலே மலர்ந்து கிடக்கின்ற திருச்சேரையிலே எழுந்தொழிருக்கின்றானே எம்பெருமான் சாரநாதன். அவனே சாரமானவன், சாரபூதமான விஷயங்கள் இங்க. அவனை சேவிக்கின்றவர்களும் பக்தியில் என்பது சாரமான பாகவதோத்தமர்கள். அப்படி திருச்சேரையிலே எம்பெருமான் திருவடியை சிந்திக்கிறவர்களும். அப்புறம் மேல சொல்றார், என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளானார்க்கு ஆளாம் என் அன்பு தானே. தஞ்சேர எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளானார்க்கு ஆளாம் என் அன்பு தானே. அந்த திருச்சேரையில் இருக்கிற எம்பெருமான் திருவடியை சிந்திக்கிறவர்களும் என்னுடைய 5 இந்திரியங்களாலும் உண்டாகிற ஞானத்தை தன் விஷயத்திலே ஆக்கிக்கொண்ட எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்களாம் இருக்கின்ற பாகவதோத்தமர்களுக்காலே என்ன பதம் போடுறார் பிறக்கணும். அதாவது அந்த எம்பெருமான் தன் சேர எம்பெருமான் நல்ல குளிர்ந்ததான அந்த தன் சேர எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு அவனுடைய திருவடி வாரத்தை அனவரதமும் மறக்காமல் கிரயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் ஐயறிவும் கொண்டானுக்கும்ங்கிறார். என்னுடைய 5 இந்திரியங்களுக்கும் உண்டாகிற ஞானத்தை தன்னுடைய விஷயத்தில் ஆக்கிக் கொண்டவனான எம்பெருமான் இருக்கானே, அவனுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிற பாகவதர்களுக்கு என அப்படி ஆளானாருக்கு ஆளாம் என் அன்புதானே. அந்த பாகவதோத்தவர்கள் அடியார்கள், அந்த அடிமைப்பட்டவர்கள் பாகவதர்களுக்கு என் அன்பு ஆளாகும். என் அன்பு அதாவது என்னுடைய பிரீத்தியானது அவளுக்கு அடிமையாகிறது. எம்பெருமானியத்திலே அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய விஷயத்திலே என் அன்பு அவர்களுக்கு அடிமையாகிறது. என் அன்பு ஆளாகும்னு அப்படி அர்த்தம். அப்படி ஏன்னா இந்த பதிகம் பூராவுமே அந்த திருச்சேரையில் இருக்கக்கூடியத பாகவதோத்தமர்கள் அந்த அந்த பாகவத சேஷத்துவம் அதைத்தான் இங்க முதல் பாசுரத்திலேருந்து ஒன்றொன்று சொல்றார். அந்த நினைத்தவர்களை நான் நினைக்காமல் இருக்க மாட்டேன், அவர்கள் திருவடியின் தலைமையில் வச்சுக்கிறேன்னு ஆரம்பிச்சு அந்த பாகவதற்கு என் அன்பு ஆளாகும், என்னுடைய பிரீத்தியானது அடிமைப்படுகின்றது என்று அத்தியாச்சரியமாக அந்த பாகவதாண்டத்திலே இருக்கின்ற தன்னுடைய பிரீத்தியை தெரிவிக்கின்றதாக அப்படி அனுபவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கும் 7ஆம் பத்து 4ஆம் திருமொழி திருச்சேரி விஷயமான பாசுரங்கள் 7 பாசுரங்கள் பார்த்திருக்கோம். இன்றைய தினம் 7ஆம் பத்து 4ஆம் திருமொழி 8வது பாசுரத்தின் அனுபவம் 7, 4, 8. உண்ணாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேராம் மேலை விண்ணோரும் மண்ணோரும் வந்து இறைஞ்சும் மென்தளிர் போலடியினானை உண்ணாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேராம் மேலை விண்ணோரும் மண்ணோரும் வந்து இறைஞ்சும் மென்தளிர் போலடியினானை பண்ணார வண்டு எம்பும் பைம்பொழில் சூழ் தன் சேரையம்மான் தன்னை கண்ணாரக் கண்டு உருகி கையாரத் தொழுவாரை கருதுங்காலே பண்ணார வண்டு எம்பும் பைம்பொழில் சூழ் தன் சேரையம்மான் தன்னை கண்ணாரக் கண்டு உருகி கையாரத் தொழுவாரை கருதுங்காலே ஒண்ணாது வெங்கூற்றம் தன் சேரையம்மான் தன்னை கண்ணாரக் கண்டு உருகி கையாரத் தொழுவாரை கருதுங்காலே உண்ணாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேரா. அப்படி அன்வயம் அதுக்கு. அண்ணா பாகவதோத்தமனுடைய பெருமை பேச வந்த பதிகம் ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா பாகவதர்களை மனசாலை நினைத்தாலே
மிருத்யுவால வரும் பயம் போங்கிறார். அவரை அந்த எம்பெருமானே, இந்த திருச்சேர எம்பெருமானே கண்ணார கண்டு உருகி கையார தொழக்கூடியதான் அடியார்கள். அவளை மனசால நாம நினைச்சாலே உண்ணாது மெம்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேரா. மிருத்யுவால வர பயம், யம பயம் போயிடும். பாவங்களால் வரும் குற்றங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா பிரகிருதி மண்டலத்துக்கு மேல் இருக்கிற திசூரிகளும் பூமியோடு கூடிய லீலாபூதி உள்ளவர்களும் வந்து அப்படி கிட்டி ஆசிரியக்க முடியாத மிருதுவான தளிர் போன்ற திருவுடையவனும் கானம் பொருந்தி இருக்கும்படி வண்டுகள் சப்திக்கின்ற விசாலமான தோட்டங்களால் சூழப்பட்ட குளிர்ந்த திருச்சேயில் கோயில் கொண்ட சுவாமியை எப்படிப்பட்டவர் அவர்? விண்ணோரும் மண்ணோரும் வந்து இறைஞ்சும். விண்ணோருன்னா நித்தியசூரிகள், மண்ணூர்னா அந்த பூரோடு லீலாபூதியில் இருக்கிறவா. மென் தளிர் போல் அடியினானே, மிருதுவான தளிர் போன்ற இந்த சரணங்களை உடையவன். பண்ணார வண்டு எம்பும், அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்றது நல்ல இசையோடு பொருந்தி அந்த சப்திக்கிறதானோ அப்படி இருக்கக்கூடியதான பைம்பொழில் சூழ் நல்ல அழகான தோட்டங்களாலே சூழப்பட்ட தன்சேரை அம்மான் தன்னை அந்த குளிர்ந்த திருச்சேரையில் தன் சேரைகிறார். அங்கு கோயில் கொண்டிருக்கின்றான அந்த எம்பெருமனே கண்ணார கண்டு உருகி கையார தொழுவாரை, அந்த கண்கள் திருத்திடும்படி பார்த்து அந்த ரீதியாலே மனமுருகி கையார தொழுவாரை, அதாவது கைகள் திருப்தியடையும்படி தொழுகின்ற பாதவர்களை நினைக்குங்கால் உண்ணாது வெங்கூற்றம். குரூரமான செயலுடைய மிருத்யு உபதிரவம் செய்து நசிக்க செய்யாது ஓவாத பாவங்கள் சேரா. இடைவிடாமல் ஹிம்சிக்கின்ற பாவங்களும் அங்கே இங்கே வந்து சேராது என்பதாக இதுக்கு அன்வயம். இதுக்கு திஷ்டாந்தம் பார்த்தோம்னா அம்பரீஷ சரித்திரம் நமக்கு நன்றாக புரியும். ஏன்னா அம்பரீஷன் என்பவன் அவன் பெருமாளிடத்திலே மிகுந்த பக்தி உடையவன். அனவரதமும் பெருமாளை ஆராதித்து ஏகாதசி விரதானுஷ்டானம் பண்ணி துவாதசியிலே அதிதிகளை சத்காரம் பண்ணி பாரணை பண்ணி இப்படியெல்லாம் விசேஷமாக பண்ணி எம்பெருமான் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி அவருடையதான அந்த திருவாழி ஆழ்வான் சுதர்சனன் இவருக்கு ஆராத்திய தெய்வமாக பெருமாளை இவர் கொடுக்கிறார். அவர் வச்சு ஆராதிச்சுருக்கார். அது ஒரு வருஷ காலம் தொடர்ந்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி கைசிக ஏகாதசி துவாதசி சொல்றது. அந்த சமயத்தில் அவர் வந்து பாரணை பண்ணுறதுக்கு முன்னால அதிதிகள் சத்காரம் பண்ணுறதுக்காக அதிதிகள் பார்த்துட்டு இருக்கிற வேளையில் அங்கே துர்வாசருங்கிற ரிஷி வரார். துர்வாசர் முழுக்குன்னா கோபம் வரக்கூடிய ரிஷி. அவருடைய சிஷ்ய வர்க்கங்களோடு இன்னைக்கு வந்தார். இன்னைக்கு அதிசத்காரத்திற்கு நல்ல ஒரு உத்தம பாத்திரம் கிடைச்சாருங்கிறது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் போய் நதியில் நீராடிட்டு வரேன், வந்து இங்கே பாரணைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அன்னைக்கு என்னன்னா அல்ப துவாதசி, இந்த துவாதசி போகிறதுக்குள்ள பாரணை பண்ணணும், இல்லைன்னா அந்த ஏகாதசி விரத பலன் போயிடும். ஆனால் அதித்தியை வச்சுட்டு பாரணை பண்ணால் பாப்பம். இவர் ரொம்ப தர்மசங்கடம். அவரும் போனவர் தீர்த்தாமட போனவர் லைசில் வரல. அந்த துவாதசி முடிகிறதுக்குள்ள பாரணை பண்ணலைன்னா பலன் போயிடும். அதுக்காக ஆச்சாரிய வர்க்கங்களில் கேட்டார் அவர். அதுக்கு அவ வழி சொன்னா, அதித்தி விட்டு பாரணை செய்த பாபமும் ராமல் இருக்க, துவாதசி பாரண பலனும் கிடைக்கணும்னா நீங்க பெருமாளுக்கு திருவாராதனை பண்ண தீர்த்தத்தையும் ஒரு துணி தீர்த்தம் துளசியை சுவீகரிச்சுட்டா தீர்த்த பாரணைன்னு பேரு. இந்த பாரணை பண்ண பலனும் கிடைச்சிடும். நான் அதிதிகளை விட்டு பாரணை பண்ண தோஷம் இருக்காது. அதுக்கப்புறம் ரெகுலரா பாரணை பண்ணலான்னு அது மாதிரி பண்ணிவிட்டார். அந்த ரிஷி முக்காலம் உணர்ந்தவன் இதை தெரிஞ்சு விட்டா வந்தது உடனே ஒரே ஒரு ஆவேசம், ஒரு கோபம். உடனே தன்னுடையதான இந்த ரோமத்தை எடுத்து வெளியில் விட்டு பூதகணங்களை எல்லாம் விட்டு விரட்ட சொல்றார். இவன் எங்கிட்ட வந்து அபச்சாரப்பட்ட எனக்கு அதிசத்காரம் பண்றேன்னு சொல்லிவிட்டு நீ தீர்த்த பாரணை பண்ணிட்ட அப்படின்னா உடனே அவர் பயந்து நடிங்கினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அந்த பெருமாளையே பிரார்த்திச்சார். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து அவள் பெரியவாளை கேட்டு அந்த வழியில் பண்ணினேன், நான் அபச்சாரம் பண்ணணும் பண்ணலை, நான் அபச்சாரத்தை சமைக்கணும், நீ தான் ரட்சகன் இந்த சுதர்சன ஆழ்வானை பிரார்த்திச்சார். அந்த சுதர்சன ஆழ்வான் அந்த ரிஷி ஏவின பூதங்களை மாத்திரமில்லை அவரையுமே அந்த ரிஷியும் விரட்ட ஆரம்பிச்சிருத்து. ஓடுறார். அவர் ஒரு இடமா ஓடுறார். பிரம்மதேவன்கிட்ட போறார், கைலாசத்துக்கு போறார், கடைசியில் பெருமாள்கிட்ட வந்தார்.
இப்ப பெருமாள் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திரா. சர்வஸ்வதந்திரான பகவான் சொன்ன வார்த்தை, நான் பக்தனுக்கு வசப்பட்டவன், எனக்கு சுதந்திரம் கிடையாது. அவன் நீ அபச்சாரப்பட்ட, அவனிடத்திலே போ, அவன் திருவடியில் விழுந்து கேட்டுக்கோ, ஒன்று பாபங்கள் போயிடும். உடனே அது மாதிரி பண்ணினார். உடனே அவர் பெருமாளை பிரார்த்தித்தார், சக்கரம் சாந்தமானார். அதுக்கப்புறம் ஒரு பாரணை பண்ணி வச்சு இவரும் பாரணை பண்ணி, அது இந்த விஸ்தாரமாக அந்த சரித்திரம் பாகவதத்தில் பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, பாகவதாள்கிட்ட அந்த பகவதாள் மனசா வச்சானா அவளுடைய அனுகிரகம் இருந்தால் உண்ணாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேரா என்பதை ரொம்ப அழகாக இங்கே சொல்றார். அடுத்த பாசுரத்தில் 9வது பாசுரம். கள்ளத்தேன் பொய்யகத்தேன் ஆதலால் போதூறு கால் கவலை என்னும் வெள்ளத்தேர்க்கு என் கொலோ. கள்ளத்தேன் பொய்யகத்தேன் ஆதலால் போதூறு கால் கவலை என்னும் வெள்ளத்தேர்க்கு என் கொலோ. விளைவயலுள் கருநீலம் கலைஞர் தாளால் தள்ள தேன் மணம் நாரும் தன் சேரை எம்பெருமான் தாளை நாளும் உள்ளத்தே வைப்பார்க்கு இது காணீர் என் உள்ளம் உருகுமாறே. விளைவயலுள் கருநீலம் கலைஞர் தாளால் தள்ள தேன் மணம் நாரும் தன் சேரை எம்பெருமான் தாளை நாளும் உள்ளத்தே வைப்பார்க்கு இது காணீர் என் உள்ளம் உருகுமாறே. திருச்சேர் என்கிற திவிதேசம் மிகவும் போக்கியமானது. அங்கே வயல்களிலே விளை வயலுள் வயல்களிலே நெற்பயிர்கள் நன்றாய் விளைந்திருக்கின்றன. அவர்கள் நடுவே கருநெய்தல்கள் முளைத்திருக்கின்றன. விளை வயலுள் கருநீலம் கலைஞர் தாளால் தள்ள. களை பிடுங்கும் உழவர்கள் அவைகளை காலால் உதைத்து தள்ளுறா. அதனால் என்ன இருக்கு? தேன் மணனாரும், அதனால நிரம்பி இருக்கிற தேன் வெள்ளமிட்டு ஓடுறது. அந்த தேன் வெள்ளத்தின் பரிமளம் எங்கே வீசுறது? இப்படி குளிர்ந்து அழகான திருச்சேரியில் வந்திருக்கிற பெருமானை என்றும் திருவுள்ளத்திலே நாளும் உள்ளத்தே வைப்பார்க்கு, திருவுள்ளத்திலே வைக்குமவருக்கு, இந்த பாகவதோத்தமர்களுக்கு என் உள்ளம் உருகுமாறே. என்னுடைய இருதயம் உருகி அழுகிறதுங்கிறார். அதாவது கள்ளத்தேன் அனாதிகாலமாக உனக்கு சேஷபூதமான ஆத்மாவை என்னுடையதுன்னு நினைத்து ஆத்மாவகாரம் பண்ணினேன். நான் ஒரு திருடன், பொய்யன், பொய்யகத்தேன், உன்னையும் வஞ்சிக்கும் என்றபடி என் அந்தராத்மா அறிகிறது என்று உன்னையும் வஞ்சித்து மறைத்து வைத்தேன். கள்ளத்தேன் பொய்யகத்தேன் சொல்றார். இப்படி செய்கையாலே ஒரு க்ஷணமும் விடாமல் துக்கமாகின்ற சமுத்திரத்தில் அழிந்து கிடந்தேன். போதொரு கால் கவலை என்னும் வெள்ளத்தேர்க்கு என் கொலோ. உன்னை மறப்பதாகிற கடலில் அழிந்தினேன். என் கொலோ, இப்படி இருக்கிற எனக்கு இந்த புருஷார்த்தம் எப்படி உண்டாச்சோ? ஆத்மசமர்ப்பணம் பண்ணி உண்மையான சிநேகத்தை உடையராய் அந்த எம்பெருமானை எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருப்பார். பெரும் புருஷார்த்தத்தை நான் எங்கனே பெற்றேன் என்று விஸ்மயப்பட்டு அப்பதான் சொல்றார். விளைவயலுள் கருநீலங் கலைஞர் தாளால் தள்ள தேன் மணனாரும் தன் சேரையம்மான் தாளை நாளும் உள்ளத்தே வைப்பார்க்கு என் உள்ளம் உருகுமாறே. இது காணி பாருங்கோ, இது காணி அப்படின்னு விசேஷமாக அனுபவிக்கின்றார். இந்த திருமொழியில கடைசி பாசுரம், அங்க அவருடைய அனுபவம் விசேஷமா இருக்கு. பூமான் சேர்க்கருங்குழலார் போல் நடந்து வயல் நின்ற படையோடு அன்னம் தேமாவின் நிழலில் கண் துயலும்
அன்னம் தேமாவின் இந்நிழலில் கண் துயிலும் தன் சேரையம்மான் தன்னை வாமான் தேர்ப்பரகாலன் கலிகன்றி ஒலிமாலை கொண்டு தொண்டீர் தூமான் சேர் பொன்னடி மேல் சூட்டுமின் நும் துணை கையால் தொழுது நின்றே பூமான் சேர் கருங்குழலார் போல் நடந்து வயல் நின்ற படையோடு அன்னம் தேமாவின் இந்நிழலில் கண் துயிலும் தஞ்சேரையம்மான் தன்னை வாமான் தேர்ப்பரகாலன் கலிகன்றி ஒலிமாலை கொண்டு தொண்டீர் தூமான்சே பொன்னடி மேல் சூட்டுமிழ்ந்தும் துணை கையால் தொழுது நின்றே ஏ பூமான் சேர் கருங்குழலால் போல் நடந்து பூக்களை சூட்டிக் கொண்டிருப்பதால் வந்த அழகை உடைய இருண்டு கருத்த குழலை உடைய இந்த கூந்தல் நானா தானாக கருப்பா இருக்கிறது இயற்கையாகவே. ஏன்னா எம்பெருமானுக்கு கண்ணனை பற்றி சொல்லச்சே சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தான்கிறார் பெரியாழ்வார். அது மாதிரி இவளுக்கெல்லாம் இருக்கா, பூக்களை சூட்டிருந்ததுனால அதனால ஒரு அழகு வந்தது. அப்படி நல்ல கருத்த குழலை உடைய ஸ்திரீகள் போல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அது மாதிரி ஆசைப்பட்டது யாருன்னா ஹம்சபக்ஷிகள். சாதாரணமாக பெண்கள் நடையே ஹம்சகமனம் அன்னநடையாள் சொல்ற வழக்கம். அந்த அன்னபக்ஷிகள் அது மாதிரி இந்த ஸ்திரீகள் மாதிரி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தனியாக நடந்தால் அப்படி வாய்க்காதுன்னு வெட்கப்பட்டு தேமாவின் இனிய நிலையில் போய் உறங்கும். அங்க போய் அப்படி அழகு வாய்ந்த திருச்சேரை எம்பெருமான் விஷயமாக பாடினவர் யாருன்னா தச்சேர அம்மான் தன்னை வாமான் தேர்ப்பரகாலன் கலிகன்றி ஓடி வருகிற குதிரைகளுடைய தேரை உடையவராய் சத்துருக்களை ஜெயித்த அர்ஜுனனுடைய தேரை ஓட்டி சத்துருக்களை ஜெயித்த கிட்டனை போல தேரை நடத்தி சத்துருக்களை அழிக்க ஆழ்வாருங்கிறார். கலியன் கலிகன்றி கலியன் என்று பேருடைய ஆழ்வார் அருளி செய்த ஒலிமாலை கொண்டு சப்த சந்தர்ப்பமான இந்த பாசனங்களை கொண்டு தூமான் சேர் புன்னடி மேல் சூட்டுமில் தூமான் சேர் புன்னடி மேல்னார். பரிசுத்தமான அழகுடைய ஆசைப்படக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கானே அங்க திருச்சேரியிலே அப்படி எழுந்துள்ளிருக்கிறானே, நித்தியவாசம் பண்ணிருக்கின்றானே, அவனுடைய பொன்னடி மேல் சூட்டுமின் அவருடைய திருவடிகளை சூட்டுங்கள். சூட்டும் போது நும் துணை கையால் தொழுது நின்று அப்படி அவன் திருவடியிலே அந்த புஷ்பங்களை சூட்டும் போது அஞ்சலி பண்ணுகின்ற கைகளை உடையராய் கொண்டு தொழுது மாலையை சூட்டுங்கள்ங்கிறார். ஏன்னா தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழியும் புதிருவான் நின்றனும் தீயினில் தூசாகும் செப்புன்னு ஆண்டாள். இவர் எல்லாத்தையுமே சொல்றாருங்க. இங்க தொழுவது, அவன் நாமசங்கீர்த்தனம் பண்றது, மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இங்க கடைசியில நீ கைங்கரியம் பண்ணுங்கோ. நன்னா அவனுடைய அந்த தூய்மையான அந்த எப்படிப்பட்டவன் பரிசுத்தமான அந்த சௌந்தரியம் உடையவன், அதாவது ஆசைப்படக்கூடிய அவனுடைய திருவடிகள் இருக்க, அந்த திருவடிகளே கொண்டு சூட்டுங்க. அப்படி சூட்டுற போது ஏது இந்த பாசுரங்களை, இந்த பாசுரங்களாகிய பாமாலையை அவன் திருவடிகளை சூட்டுங்க. சூட்டும் போது நல்லா அஞ்சலி பண்ணிட்டு அவனை தொழுது இந்த மாதிரி தொழுது நின்றேன்னு சொல்றார். ஏன்னா அஞ்சலிங்கிற பதத்திற்கே அஞ்சலிக்கு அஞ்சலிகி, அஞ்சலிங்கிறது எம்பெருமானுக்கு முன்னிச்சதோ அதுக்கு அஞ்சலின்னு பேரு. அகார வாச்சியனான எம்பெருமானை ஜலப்பொருளாக நீர்ப்பண்டமாக அவனை உருக்கக்கூடிய ஒரு அஞ்சலின்னு ஒரு தரம் அவனை ரெண்டு கையும் சேர்த்து ரெண்டு கையும் குவித்து அவனை வந்தனம் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணாராம், உருகி போயிடுறான். நமக்கு இந்த தொங்கர ரெண்டு கையும் எடுத்து சேர்த்து இப்படி ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டானேன்னு
அவ்வளவு சந்தோஷப்படுறாராம். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி என்று அஞ்சலி வைபவம் என்று அஞ்சலி இதான் பகவானுக்கு இந்த ஆகம சாஸ்திரத்தை சொல்ற முத்திரைகளுக்குள்ள அஞ்சலி என்பது ரொம்ப முக்கியமான முத்திரைங்கிறார். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி, எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வெகு விரைவாக நமக்கு அது கிட்ட செய்யும், நமக்கு கிடைக்க செய்யும். அது புரிய மாட்டேங்கிறது, யாராருக்கோ பண்ணிட்டு இருக்கா. அதனால இவர் சொல்ல அந்த பதத்தையே போட்டார். அஞ்சலின்னு சொல்லி தொழுது அவன் அஞ்சலி பண்ணி தொழுது இந்த பாமாலையை அவன் திருவடியிலே சூட்டுங்கள் என்பதாக, அதுவே புருஷார்த்தம். வேற ஒன்றும் இல்லை பலன் அவர் சொல்ல. பாக்கி பாசுரங்களை சொன்ன மாதிரி இவர் பலஸ்ருதின்னு அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு சொல்லல. அவன் திருவடியிலே சூட்டுவது, அவனை தொழுவது, அதுவே புருஷார்த்தம் என்பதாக அனுபவிக்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குடிசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. மங்களம் கோசலேந்திராய மகனே குணாம் தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராய நான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்துஷ்டிரங்கஸ்ரீ ச வர்த்ததாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண கிம்மீஷாः. गोब्राह्मणेभ्यः शुभमुत्तरित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.